ஏப்ரல் 12ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 14:6. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்பதால் நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் என்பதே. அடைக்கலம் என்றால் அதன் அர்த்தத்தை முதலாவது தெரிந்து கொள்வோம். பூமியில் ஒருவர் அன்புக்காக ஏங்குகிற போது, அவர்கள் நம்புகிற மனிதர்களிடத்தில் அதை பெற முடியாத போது, அவர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து அவர்கள் பெறுகிற அந்த அன்புதான் அடைக்கலம். மாத்திரமல்ல, அறிந்தோ அறியாமலோ தான் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கிடைக்காதோ என்று ஏங்குகிற போது, எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் இருக்கும் என்றால் அதுதான் அவர்கள் பெறுகிற அடைக்கலம். இப்படிப்பட்ட அடைக்கலம் இப்பூமியில் எங்கே இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு நான் ஒரு அடைக்கல பட்டணத்தை கூறுவேன். எல்லாவற்றையும் மதமாய், மொழியாய், இனமாய் பார்க்கிறவர்களுக்கு அடைக்கல பட்டணத்தில் இடம் இருக்காது. உண்மையான அன்பும் மன்னிப்பையும் மறுவாழ்வையும் பெற தேடுகிறவர்களுக்கே இந்த அடைக்கல பட்டணம் திறந்திருக்கும். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மனுக்குலத்தின் அடைக்கல பட்டணம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அடைக்கலம் பெற்றிருக்கிறவர்களை இந்த உலகம் அற்பமாய் பார்க்கிறது. அதற்கு காரணம், அவர்கள் கிறிஸ்து இயேசுவை அற்பமாயும் அலட்சியமாயும் பார்ப்பதாலேயே அவ்வாறு நடக்கிறது. ஏன் இந்த உலகம் கர்த்தராகிய இயேசுவை அலட்சியப்படுத்தி பகைக்கிறது என்பதையும் பார்த்து விடலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மண்டையில் ராஜாக்களையோ ஐஸ்வர்யவான்களையோ அல்லது வேறு உயர்ந்த ஸ்தானங்களில் இருப்பவர்களையோ தேடி பார்த்து அவர்களை தம்மண்டையில் சேர்த்துக் கொள்ளாமல், இந்த உலகத்தால் வெறுத்து தள்ளப்பட்டவர்களையும் அற்பமாக புறக்கணிக்கப்பட்டவர்களையும் அன்புக்காகவும் மன்னிப்பிற்காகவும் மறுவாழ்வுக்காகவும் இயங்குகிறவர்களையுமே தேடி சென்று அவர்களை அரவணைத்து தம்மண்டையில் சேர்த்துக் கொள்வது நிமித்தம் இயேசு சிறுமைப்பட்டவர்களின் அடைக்கலமாக அறியப்படுவதால் அவரை இந்த உலகம் அலட்சியப்படுத்துகிறது. அவருடையவர்களின் ஆலோசனைகளையும் இந்த உலகம் நிராகரிக்கிறது. ஆனால் கர்த்தரோ தம்மண்டையில் உண்மையாய் அடைக்கலம் புகுந்தோரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கி அவர்களை பூமியில் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா.